டேர்முக்குல 546 பேர்லாம் போன விஷயத்துல ஜிம்பி வந்து இந்த பழைய கதையை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா குயின் ஓட்டமே வந்து செலஸ்டியல் டிராகன் கூட போறா. ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நான் எப்படி திரும்பி ரிட்டர்ன்ல வாரேன்னு சொல்லிட்டு அவ வந்து செலஸ்டியல் டிராகன் கூட ஏறி போய்கிட்டே இருக்கா. ஒன்னு ஜிம்பி நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பாப்பமேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. குயின் ஓட்டமே வந்து இந்த உலகத்தையே மாத்தணும்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு அவங்களை நினைச்சா கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. நெப்டின் ஃபேமிலி ஃபுல்லுமே வந்து ரொம்ப பாரத்துல இருந்தாங்க அந்த சமயத்துல சொல்லிட்டு பழைய விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குயின் வந்து அவங்களையே வந்து அவங்க இரையாக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா வேண்டடக்கா நயனத்தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் ரியூகா பேலஸ்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் பேர் டமாட்டே பாக்ஸ்னு சொல்றான் அவன். அந்த பவர் வந்து என்னது நம்மள நல்ல வயசாக்கிருமா, இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அப்பனா அந்த பிரின்சஸ் மட்டும் சாப்பிட்டான்னா திரும்பி நல்ல வளர்ந்த உமனா மாறிடுவாள்ல, இதானடா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருச்சு, இதை அவளை சாப்பிட வைக்க போறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த டமாட்டே பாக்ஸை வந்து திருடிட்டு வாங்கடா, அதை வச்சு நம்மளுக்கு சில வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நீ சிறகோசியை மேரேஜ் பண்ணாதான் உள்ளே வெளியே போயிட்டு வர முடியும், அவ்வளவு சீக்கிரத்துல அதெல்லாம் எடுக்க முடியும் சொல்றான். ஆமா, சிறகோச்சி வயசு வந்து இப்ப 10 தான் இருக்கு, அவன் மட்டும் சாப்பிட்டு முடிச்சானா 20 வயசு லேடியா மாறிடுவா, இதாண்டா நம்மளுக்கு வேணும், நல்லா வளர்ந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நம்மளுக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லடா, ஒரு லெஜெண்டரி மெர்மேடு அவன் நம்ம கூட இருந்தான்னா சீ கிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம், நான் அவளோட ஹஸ்பண்டா இருந்துட்டு மொத்த உலகத்தையும் ஆட்டி படைப்பண்டா, அதுக்காண்டி தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வேண்டர்டக்கன் ஃபேமிலி உலகத்துக்கு எல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா வெட்டிங் இன்விடேஷன் வந்து அவளுக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நாட்கள் போய்கிட்டே இருக்கு. குயின் அங்க வரவே இல்ல. எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. குயினோட ஸ்பீச்சை வந்து நான் மிஸ் பண்றேன், அவங்க நல்லா சேஃபா வரணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க. பாஸ் ஜிம்பியை சுத்தி ஏகப்பட்டவர் இருக்காங்க. பாஸ் ஜிம்பி குயின் ஒட்டவே எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கேக்குறாங்க. நம்பிக்கை வைங்கடா, அவங்க ஃபியூச்சர் நோக்கி போயிருக்காங்க, உங்களோட காலகட்டம்லாம் சிறந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அவங்க பசங்களும் காலம் முழுக்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா இன்னும் வரவே இல்லை, கவலைப்படாதீங்க, உங்க அம்மா நல்லா ஸ்ட்ராங்கானவா, அவளுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா. ஒரு வாரம் தான் இல்ல, ஆனா அது 100 நாள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா மக்கள்லாம் வந்து மீன் அது இதுன்னு ஒரு பக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு தெரியுது. டேய் ஏதோ ஒரு கப்பல் தெரியுதான்னு சொல்லிட்டு கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா வரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா குயின் ஒட்டகமே அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கா. ஒட்டகமே சமா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. பார்த்தா அவ எப்படி போனாலும் அதே மாதிரி திரும்பி வந்துட்டா, எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குயின் ஒட்டகமே வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டா, அவங்க பசங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. அவ அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் திரும்பி அந்த பேப்பரை தூக்கிட்டு வாரா. ஃபிஷ்மேன் வாழ்க்கையை புதுசா மாத்தன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவா. செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே இப்ப நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜை உருவாக்க போறேன், இந்த பேப்பர்ல எல்லாரும் சைன் அப் போடுங்க, இன்னையில இருந்து நம்ம எல்லாருமே வேல் சமிட்ல ஒன்னாக போறோம், ஃபிஷ்மேனும் ஹியூமன்ஸும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவ பேசுறா. இந்த பெட்டிஷனை வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்ல நான் சப்மிட் பண்ண போறேன், இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் வேணும், நம்ம இது எல்லாத்தையும் ரீலோகேட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதை நம்ம சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. நான் ஏகப்பட்ட சிக்னேச்சர் வேணும், நீங்க இந்த டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறா. ஆனா எல்லாரும் இன்னும் அமைதியா தான் இருக்கானுங்க. நம்மளோட ஃபியூச்சரே வந்து உங்களோட சிக்னேச்சர் தான் மாத்த போகுதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்குள்ள என்ன பார்த்தா சின்ன பசங்கள்லாம் வந்து உங்க பேப்பர் தூக்கி உள்ள போடுறாங்க. எங்க அம்மா தான் இதுல சைன் போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேப்பரா நிறைஞ்சு உள்ள வழி ஆரம்பிக்குது. எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஃபிஷ்மேனே ஃபியூச்சர் நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே உங்க பேப்பரை ஒண்ணு வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாக்ஸ் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. மெஜஸ்டி இது ஸ்மால் பாக்ஸா இருக்கு, வேற ஏதாச்சும் பெரிய பாக்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறாங்க. பார்த்தா மக்கள்லாம் சொல்ல அவங்க என்ஜாய் பண்றாங்க. பெரிய பெரிய டப்பாவா தூக்கிட்டு வராங்க. எல்லாரும் அந்த பேப்பர் தூக்கி அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குயின் ஒட்டகமே அதை பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர்ல அழ ஆரம்பிச்சிட்டா. நெப்டியூன் சமாவும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஃபிஷ்மனுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு புது ஹிஸ்டரியே கொண்டு வர போறோம், ரேசிசம் இல்லாத வாழ்க்கை ஆக்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. சரி குயின் ஒட்டகமே பேச்சல நம்ம நம்பிக்கை வைப்போம், நம்மளும் ஒரு சிக்னேச்சரை போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு ஜிம்பேயும் வராரு. நம்ம இப்ப ஆடலாம்க்கு இதெல்லாம் சொன்னோம்னா அவனும் இதை புரிஞ்சுக்கிடுவான்னு சொல்லிட்டு ஜிம்பே பேசிக்கிட்டு இருக்காரு. இதை மட்டும் பிரதர் வந்து நம்ம பார்த்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லா ஃபிஷ்மன் ஐலாண்ட்ல இருந்து ஒருத்தவங்களும் அவங்க பேப்பரை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கனவு எல்லாமே நினைவா மாறப்போகுது, உங்க நம்பிக்கை உடையவே இல்லாமா, நீங்க உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் பேசுறாங்க. இந்த உலகத்துக்கே ஒரு மாற்றம் வரப்போகுது, இது போதும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. மிராக்கிள் நடக்கலனா இப்ப எதுவுமே நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த சீ கிங்ஸ் வந்து நம்ம ஐலாண்டுக்கு வந்துச்சுல, அதை பத்தி தான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது சர்ப்ரைஸ் தானே அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லடா சிரகோஷி தாண்டா அதை கம்யூனிகேட்டே பண்ணி கூப்பிட்டான்னு சொல்றாங்க. அம்மா சொன்னோன்னே ஷாக் ஆகுறாங்க. டே நம்ம எல்லாமே ஃபிஷ்மேன்ஸ் தான்டா, அது மாதிரி நம்ம எல்லாம் மெர்மைட்ஸ், நம்ம நினைச்சோம்னா வந்து எல்லா மீன்களையும் எல்லாத்தையும் கூப்பிடலாம்,
ஆனா யாராலையுமே வந்து சீ கிங்ஸை கூப்பிட முடியாதுடா, ஒரு லெஜெண்டரி மெர்மேடால மட்டும் தான் சீ கிங்ஸையே கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்பா வெளில திமிங்கலத்திட்ட தான் பேச முடியும், ஆனா சீ கிங்ஸ்ட பேச முடியாது. எல்லா சில வருஷங்களுக்கு அப்புறமும் வந்து ஒரு மெர்மேடு பிறக்கும், அந்த மெர்மேடு வந்து சீ கிங்ஸ் கூட பேசுற அளவுக்கு வளர்ந்து வரும்டா. அந்த சீ கிங்ஸை வந்து இப்ப கண்ட்ரோல் பண்றது நம்ம சிரகோஷி தான்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு லெஜெண்ட் வருவாங்க, அந்த லெஜெண்ட் வந்து நம்ம சிரகோஷியை கைட் பண்ணி அதை எல்லாத்தையும் வாழ்க்கையவே மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வேர்ல்டு சமிட் கூட மாத்தலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆமாடா, எல்லாருக்கும் நம்ம பாசத்தை கொடுத்தோம்னா அந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் மாத்தலாம், ராங் இன்டென்ஷனுக்கு இது யூஸ் பண்ணாம இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சிரகோஷிக்கு இந்த பவரை பத்தி தெரியாது, ஆனா வருங்காலத்துல அவளுக்கு இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவா. அவளுக்கு இன்னும் இதை பத்தி கண்ட்ரோல் பண்ணவே தெரியல. அவ ஷாக்குனால மட்டும்தான் அந்த சீ கிங்ஸை கூப்பிட்டா, அதை அவளை அறியாம கூப்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ திடீர்னு சத்தம் போட்டுட்டான்னா இந்த ஐலண்டே துண்டு துண்டா பெருமாம்மா, என்னம்மா பண்ணன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. கவலைப்படாதீங்கடா, அதை நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது மாதிரி நீங்க ஒரு நாள் ஸ்ட்ராங் வாரியர்ஸா வருவீங்க, நீங்க உங்க சிஸ்டருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கணும் பசங்களான்னு சொல்றாவா. சொன்னோடனே அவனுங்களும் என்ஜாய் பண்ணி பேசுறானுங்க. ஆனா இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுல அதுக்கப்புறம் தான்டா ஒரு பெரிய விஷயமே நடந்துச்சுன்னு சொல்றாரு ஜிம்பே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா கண்டினியூஸா எல்லாருமே அவங்க சிக்னேச்சரை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா பசங்க எல்லாம் ஏகப்பட்ட சிக்னேச்சர் போட்டு வராங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிக்னேச்சர் தான்டா போடணும், ரூல்ஸ் எல்லாம் மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உங்க எஃபர்ட்டுக்கு எப்பவுமே வீண் போவே இல்ல மேடம் சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேசிக்கிட்டு இருக்கிறதுல அந்த பேப்பர்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. தீ எரியுதா, எல்லாரும் ஓடுகடா ஓடுகடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நெருப்பா எரிய ஆரம்பிச்சிருச்சு. எவன்டா இதுல நெருப்பு வச்சான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எவ்வளவு பேப்பர் இருக்கோ எல்லாத்தையும் நான் காப்பாத்தணும்டான்னு சொல்லிட்டு மேல தண்ணியை ஊத்திட்டு அந்த நெருப்புல இருக்க பேப்பர் மட்டுமே அவ எடுக்க ஆரம்பிக்கிறா. இது வருங்காலத்தோட இதைதான் நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சிக்னேச்சர் பேப்பரை காப்பாத்த நினைக்கிறாங்க. ஆனா இப்படி நின்னுக்கிட்டே இருக்கிறதுல சடனா மேல இருந்து எவனோ கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறான். குயின் ஒட்டுமே இப்படி சாஞ்சிரவே செஞ்சுட்டா. பேப்பர்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா எவனோ சுட்டு தள்ளிட்டான். எவன்டா சுட்டு தள்ளுனது, எவன்டா சுட்டு தள்ளுனது, ராயல் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா என்னன்னு பார்த்தா எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சிரோகோஷி அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கா. குயின் ஒட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சடனா என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து வந்து வேண்டர் டக்கான வந்து சிரோகோஷியை தொட்டுட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு வேகமா போறாங்க. அம்மா பேசுங்கம்மா பேசுங்கம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க. என் பக்கத்துல எப்பவுமே இருங்கடா, நீங்க யாரும் கோவப்பட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா. எல்லா சிக்னேச்சரும் எடுக்க நேரத்துல என்னோட கார்டனை டவுன் பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன்டா. பிரின்சஸ் ஃபுகோபோஷி நீ எதுக்கு கோவப்படாம இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ட்ரீட்மெண்ட் எடுக்க எல்லாரும் வேகமா வராங்க. இதை யாரு பண்ணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எதுக்கு நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குயின் பேசிக்கிட்டு இருக்கா. ஹேட்ரட மட்டும் வளர்த்துறாதீங்கடான்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. சிரகோஷியும் அழுதுகிட்டே இருக்கா. சிரகோஷி நீ கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா கோவத்துல அவ கத்த ஆரம்பிக்கா. அவன் மட்டும் கோவப்பட்டானா அந்த ஷாக்ல சீக்கிங்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு பேசுறாங்க. சடனா என்னன்னு பார்த்தா அவ கத்துல திரும்பி வந்து சீக்கிங்ஸ் வெளியே வரப்போது. சிரகோஷி அமைதியாரன்னு சொல்றான் அம்மா. சடனா அவன் பிரதர்ஸ் வந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு வந்து அவளை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அவளை அள விடாம ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. சிரகோஷி அம்மாக்கு எதுவுமே இல்ல, இங்க பாரு நம்ம டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறானுங்க. சடனா அவ ஷாக்ல அமைதியாயிட்டா. அவ ஷாக்க சடனா நார்மல் ஆக்கிட்டாங்க ரெண்டு பசங்களும் சேர்ந்துட்டு. அம்மா கவலைப்படாதீங்க, இந்த சிக்னேச்சர் நாங்களும் திரும்பி கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகோபோஷி பேசிக்கிட்டு இருக்கான். சிரகோஷியையும் காப்பாத்துவேன், உங்க சத்தியத்தையும் காப்பாத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட சத்தியம் வாங்குறா. அதுக்கப்புறம் பிரதர்ஸ்லாம் வந்து அவ பக்கத்துல வந்து அவளை தட்டி கொடுக்குறாங்க. எல்லாருமே சத்தியம் வாங்கிக்கிட்டு தாங்க ஒன்னா. என்னன்னு பார்த்தா குயின் ஒட்டையுமே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கா. உண்மையான சூரியனை எல்லாருமே நம்ம பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க, சத்தியம் பண்றாங்க. சிரகோஷியும் அமைதியாயிட்டா. சீக்கிங்ஸும் வரல, ஆனா சந்தோஷமா சிரிக்கிறாவா. ஆனா பேசிக்கிட்டே நேரத்துல அப்படியே குயின் ஒட்டையுமே இறந்துட்டா. என்னன்னு பார்த்தா அதோட விஷயம் முடியாது. கிடைத்த சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you, bye.